கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக்குமாரிடம் கேட்கலாம். விவேக்குமார், கடலூரில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவின் வேட்பாளர் தங்கர் பச்சன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சூர்யா. தமிழகத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி கடந்த 20ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகின்றது. இதற்காக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் தேர்தல் காரணமாக செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடலூரில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிக்கு 28 வேட்புமனு விண்ணப்பங்கள் ஏற்கனவே பெறப்பட்டது. இதனை அடுத்து தொடர்ந்து சுயேட்சை வேட்பாளர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் தங்கள் வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தனர். அதன்படி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தேர்தல் நடத்தும் அலுவலரும் ஆட்சியருமான அருண் தம்பராஜ் முன்னிலை பாமக, பாஜக, அமமுக கூட்டணி கட்சிகளுடன் பாமக சார்பில் போட்டியிடும் தங்கர் பச்சான் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை தற்போது தாக்கல் செய்துள்ளார். இந்த நிகழ்விற்காக அவர் சரியாக 2 மணி அளவில் இங்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த நிலையில் அங்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் நேரடியாக சென்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கடந்த நான் 7 வயதாக இருக்கும் பொழுது பார்த்த அதே கடலூர் 62 வயதாகியும் அதே நிலையில் தான் உள்ளது. அடித்தட்டு மக்கள் மேலும் அடித்தட்டு மக்களாக இருக்கும் நிலையை நான் எதிர்ப்பதாகவும், அதே போல அந்த காரணத்திற்காகவே தற்பொழுது நான் இந்த தேர்தலில் நிற்பதாகவும், தனது மக்களுக்காக, தனது மக்களின் நலனுக்காக யார் காலில் வேண்டுமானாலும் விழுவேன், அவர்களின் நலனுக்காக நான் என்ன வேண்டாலும் செய்வேன் என்று ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தனது வேட்பு மனுவை அவர் கூட்டணி கட்சிகளுடன் தாக்கல் செய்துள்ளார். சூர்யா. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான அருண் தம்புராஜிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்காக நன்றி விவேக்குமார்.